அனைவருக்கும் வணக்கம். செய்வதை துணிது செய் சேனலுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து பெட்ரோல் கேஸ் விலை ஏன் உயர்வு, இதுக்கு என்ன காரணம், இது பின்னாடி இருக்க நோக்கத்தை தான் வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கில் வந்து ஈரானும் இஸ்ரேலுக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு தெரியாமல், அதாவது அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு அணு ஆயுதத்தை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க, அது வந்து எங்களுக்கு வந்து பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை நடத்துகிறதா வந்து ட்ரம்ப் வந்து அறிவிக்க விட்டுருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போர் நடத்துகிற முக்கிய காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியே விட்டாங்க. அதில் வந்து இந்த ட்ரம்ப்போட அனைத்து விதமான ஊழலும், அவருக்கு பின்னாடி உள்ள அனைத்து தரப்புமான செய்திகள் வந்து எல்லாமே வெளியே விட்டுருந்தாங்க. அது அவருக்கு வந்து பெரிய பேராபத்து விளைவிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இது மாதிரி ஒரு போரை தூக்கி உள்ளே போட்டுட்டு அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அதான் தயாரிக்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரும் பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. போர் நடத்துறது என்னமோ இராணுவ வீரர்கள் தான், ஆனால் இதில் பாதிக்கப்படுற அப்பாவி மக்கள், நம்மளே மாதிரி அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் துறைமுகம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப சின்ன நீர்நிலை தான், சின்ன கடல் பகுதி தான். ஆனால் அந்த கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா வர்த்தங்களுக்கும் அந்த ஒரு கடல் பகுதியை நம்பி தான் இயங்குது. அந்த கடல் பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஐக்கிய அரபு நாடு வந்து தெற்கு இருக்குது, ஈரான் வந்து வடக்கு இருக்குது. அது ரெண்டு நாட்டுக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோஸ்ன்னு சொல்லி ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தில் இருந்தால் கச்சா எண்ணெய் வந்து அனைத்து நாடுகளுக்குமே வந்து கப்பலில் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. துறைமுகத்தில் இருந்தால் உலகம் உள்ள அனைத்து இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து இந்த கச்சா எண்ணெய் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு அந்த துறைமுகத்திலேருந்து 20 கோடி பேரலில் வந்து கச்சா எண்ணெய் வந்து அனைத்து நாடுகளும் வந்து சப்ளை செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இன்றைக்கி வந்து முற்றுகையிட்டு அது வந்து இயங்காத மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலை வந்து அதிகமாக ஹோட்டல் கடையில் நடத்துகிறாங்களா, அது மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கேஸ் வந்து இப்போதைக்கு விற்பனை கிடையாது, அது மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுற கேஸ் வந்து வேணால் பயன்படுத்திக்கலாம், அது மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பொழுதுக்கு நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பல ஹோட்டல், தனியார் ஹோட்டல் அனைத்துமே வந்து இழுத்து மூடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி இது நேற்று நைட்டே வந்து இழுத்து மூடிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து ஏன் இழுத்து மூடுறாங்கன்னா, ஒரு அடிப்படை காரணமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர், சிலிண்டரு, இது ரெண்டு தான் ஒரு அடிப்படை மூலப்பொருள். இது இல்லாமல் எப்படி ஒரு ஹோட்டலை ரன் பண்ண முடியும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலை வந்து எல்லாமே இழுத்து மூடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சில தனியார் விடுதிகள், ஹாஸ்டல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி இது போன்ற ஐட்டத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு கலவை சாதம், தயிர் சோறு, தக்காளி சோறு, லெமன் சோறு, இது மாதிரி சாப்பாடெலாம் வந்து போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எவனோ ஒருத்தர் எங்கேயே அடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம பலியாகிட்டு இருக்கோம். அதை படத்தில் ஒரு காமெடி சொல்லுவாங்கள்ல, அங்கே அடித்தா எப்பறம் இங்கே வலிக்கும், அது மாதிரி அங்கே அடித்தா இங்கே வலிக்குது, என்ன பண்ணுறது, அது மாதிரி நாட்டு நிலைமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது. ஈரான் வந்து ஐக்கிய அரபு நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து, ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒத்துழைச்சு இந்த போரை நிறுத்தி இதுக்கான தீர்வை வழங்கினாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். அதாவது இவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் அடிச்சுட்டு சாவலாம், பெரிய இருக்குங்க. அது நம்மள சின்ன எளிய மக்கள், சாதாரண மக்களே நம்ம இதை பற்றி யோசிக்கிறோம். அவ்வளோ பெரிய தலைவர்கள், அவங்களுக்கே இந்த விழிப்புணர்வு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட வாழ்வாதாரத்தை பற்றி தெரியாது. அவங்க பணக்கார சம்பாரிச்சிருக்காங்க, அவங்க சேஃப்டியான பகுதியில் இருப்பாங்க. இவங்க குண்டை தூக்கி நம்மளே மாதிரி இருக்கிற இடத்துல தானே போடுறாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள். திடீர்னு அந்த இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு வச்சா அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. எது எப்படியோ கடைசியில் பாதிக்கப்படுறது வந்து நம்மளே மாதிரி அப்பாவி மக்கள் தான். அந்த ஈரான், இஸ்ரேல் அந்த ரெண்டு நாட்டில் இருக்க வந்து குழந்தை இழந்துட்டு தவிக்கிற பெட்ரோல் இழந்துட்டு தவிக்கிற குழந்தைகளும், உறவினர்களை இழந்துட்டு தவிக்கிற அனைவருக்குமே வந்து நம்ம ஒரு மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். இந்த போராட்டம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிய வேணும்னு சொல்லி நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கலாம். இதை தவிர நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய தலைவர்களே சும்மா தான் இருக்காங்க. நம்மளே மாதிரி மக்கள் வந்து ஆண்டவன் நம்பி தான் இருக்கோம். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு சிவான் போக வேண்டியதான். நன்றி, வணக்கம்.